விடுமுறை தினம் என்பதால் திருச்செந்தூரில் பக்தர்கள் அதிக அளவில் குவிந்துள்ளனர். இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செந்தில் ஆறுமுகம் இணைகிறார். செந்தில் ஆறுமுகம், விடுமுறை தினம் என்பதால் திருச்செந்தூரில் பக்தர்களுடைய கூட்டத்தை அதிக அளவில் பார்க்க முடிகிறதா? விவரங்கள். இன்று விடுமுறை நிறைவடையும் நிலையில் திருச்செந்தூரில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் ஆறுபடை வீடு இரண்டாம் படை வீடாக போற்றப்படுகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் தொடர்ந்து 10 நாட்களாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அரையாண்டு விடுமுறை விடப்பட்ட நிலையில் இன்று இந்த விடுமுறை நிறைவு பெறுகிறது. இதையடுத்து இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் பல்வேறு பகுதியில் இருந்து வருகை தந்த பக்தர்கள் கோவிலில் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இதனால் 100 ரூபாய் கட்டணம் தரிசனம், பொது தரிசனம் மற்றும் மூத்த குடிமக்கள் தரிசனம், சிறப்பு தரிசனம் வரிசையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி காணப்பட்டது. கோயில் வளாகத்தை சுற்றிலும் முருக பக்தர்கள் காவடி எடுத்து நேர்த்திக்கடனை செலுத்தி வருகிறார்கள். மற்றும் ஐயப்ப பக்தர்கள், ஓம் சக்தி பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிகமான கோயில் வளாகத்தை சுற்றி காணப்படுகிறது. மேலும் நேற்று பௌர்ணமி தினம் என்பதால் இரண்டாம் நாளான இன்று கடலானது சுமார் 50 அடி உள்வாங்கி காணப்படுகிறது. அந்த பகுதியில் இன்று பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருகிறார்கள். கோயில் சார்பாக பக்தர்களுக்கு அடிப்படை தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டதால் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.